வணக்கம். சனி வக்ர பயிற்சி பலன்கள நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிய நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு எந்த ராசின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வக்ரம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு கிரகம் பின்னோக்கி பயணம் செய்யறதுக்கு பெயர் வக்ரம். இயற்கையாக ராகுவும் கேதுவும் மட்டும் பின்னோக்கி பயணம் செய்யக்கூடியவர்கள். மற்ற கிரகங்கள் ஒரு மாயை தோற்றமாக வக்ரம் பெறுவார்கள். அதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க வந்து ஒரு ட்ரெயின்ல, கார்ல, பஸ்ல போகும்போது ஜன்னல் ஓரத்துல இருந்தீங்கன்னா, வேகமா வண்டி போகும்போது சைடுல இருக்கிற பில்டிங்கோ, கரண்ட் கம்பமோ, மரமெல்லாம் பின்னோக்கி போற மாரி, வேகமா ஓடுற மாரி ஒரு தோற்றம் ஏற்படும். அது எப்படி வந்து உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியுதோ, அதுபோல ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்திற்கு அருகாமையில் வரும்பொழுது, அந்த கிரகம் வேகமாக பயணிக்கும்போது, இந்த கிரகம் பின்னோக்கி வர மாரி தெரியும். அந்த அடிப்படையில பூமியில் இருக்கக்கூடிய நம்மள இந்த சனி பகவான் பூமியின் சுழற்சியின் போது இப்பொழுது பின்னோக்கி வருவது போல் தோன்றும். இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஜூலை 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 11ஆம் தேதி நிவர்த்தி அடைகிறார். அதாவது மீண்டும் முன்னோக்கி சனி தன்னுடைய பயணத்தை தொடரப் போறார். ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4 வரைக்கும் பின்னோக்கி வரப்போறார். இந்த 3 பாதமும் பின்னோக்கி வரதுதான் 137 நாட்கள், ஏறக்குறைய 4.5 மாசம். அதனாலதான் இந்த வக்ர பயிற்சிக்கு ரொம்ப நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி சனி பகவான் எதுக்கெல்லாம் காரணமானவர்னா, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய வேலை, வியாபாரம், நம்மளுடைய அன்றாட செயல்கள் அனைத்துக்குமே காரணமானவர் சனி பகவான். ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடியவரும் சனி பகவான் தான். நவ கிரகங்களில் அதிக நாள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு யார் எடுத்துக்கிறா? சனிதான். அதனாலதான் சனி பகவானுக்கு மந்தகாரகன் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அப்ப சனி பார்க்கும் இடங்கள் மந்தமடையும் அப்படிங்கிற ஒரு பலனும் உண்டு. தொழில், வேலை, ஜீவனம் தான் ஒருத்தருக்கு இன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப அடிப்படை. அதை குறிக்கக்கூடிய சனியின் ஒவ்வொரு நகர்வுமே ரொம்ப 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 அவசியம். நீதிமானாகவும் சனி பகவான் இருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட சனியின் ஒவ்வொரு நகர்வுகளும் முக்கியங்கிறதுனாலதான் இந்த வக்ர பயிற்சிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். அதே மாதிரி இது 4.5 மாசம் இருக்கிறதுனால இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்க போறோம். இந்த சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ங்கிற அந்த ஆப்ஷன்ல போய் நீங்க ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் ஃபியூச்சர்லயும் வரும். ஏன்னா நம்ம சனி வக்ர பயிற்சியா இருக்கலாம், கிரக பயிற்சி, ஆலயங்களோட திருவிழாக்கள், ஆலயங்களின் சிறப்புகள், பல்வேறு யோகங்கள், ஆன்லைன்ல நிறைய கேள்வி பதில்கள் வீடியோ போடுறோம். லைவ்ல கூட நிறைய ஜோதிட பலன்களை இலவசமாகவும் நம்ம சொல்றோம். இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல நீங்க ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்திருக்கணும். இன்னைக்கு நம்ம எந்த ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஆனா மகர ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். அப்ப அவருடைய வக்ரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு. நீங்க மகரத்துல உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதமா இருங்க, திருவோண நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதம், அவிட்டத்தின் 1, 2ஆம் பாதம், இதுல எதுல பிறந்திருந்தாலும் உங்க ராசிநாதன் சனிதான். அவர் இப்பொழுது வக்ரம் பெறுகிறார். அப்ப உங்கள் தொழில், வியாபாரத்தில், அன்றாட நிகழ்வுகளில் அவர் பார்க்கும் இடத்தை வைத்து அந்த இடத்தில் இருக்கும் அதிபதியின் தன்மையை பொறுத்து உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது. கடந்த காலங்களில் நிறைய உங்களுக்கு தடையான விஷயங்கள் வேகம் எடுக்குமா? உங்களுக்கு நடக்காத விஷயங்கள் நடக்குமா? நீங்க கஷ்டப்பட்ட, கவலைப்பட்ட, கண்ணீர் வடித்த விஷயங்களில் எல்லாம் உங்களுக்கு நிம்மதியும் நியாயமும் கிடைக்குமா? அப்படிங்கிறதா நாம இதுல பார்க்க போறோம். இந்த சனி வக்ர காலங்கள்ல குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் சனி பிரீத்தி செஞ்சுக்கணும். அதாவது சனி வக்ர ஹோமத்தில் கலந்துக்கணும். நீங்க கலந்துக்க முடியல அப்படின்னா, நாங்க வந்து உங்க சார்பாக சனி வக்ர ஹோமம், அதாவது சனி பிரீத்தி ஹோமம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதுல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம், உங்களோட கோரிக்கை என்ன இருக்கோ அதை வந்து வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க பதிவிட்டுட்டு, ஓம் சனி பகவானை போற்றி அப்படின்னு நீங்க சனி பகவானை நினைச்சு அந்த கோரிக்கையை பதிவிடுங்க. என்னதான் நாங்க ஹோமம் செய்தாலும், உங்கள் பெயர், ராசி, நட்சத்திரம், கோரிக்கையை வச்சு நாங்க அர்ச்சனை செஞ்சாலும் நீங்க வழிபாடு செய்யற மாதிரி வராது. அப்ப நீங்க உங்க ராசிநாதனாகவும் வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய சனி பகவானை, சங்கடங்கள் தீர்க்கும் சனி பகவானை நீங்கள் பிரார்த்தனை செய்து இந்த சனி பிரீத்தி ஹோமத்தில் நீங்கள் உங்கள் பெயரை நீங்கள் அர்ச்சனையில் சேர்த்து கொள்ளலாம். இது இலவசமாகவே நான் ஏற்பாடு செஞ்சிருக்கேன். உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியலன்னா பேரு, கோரிக்கை, ஓம் சனி பகவானை போற்றி அப்படின்னு மட்டும் பதிவிட்டுடுங்க. ஒரு கமெண்ட்ல ஒருத்தரோட பெயர், அவங்க கோரிக்கை பதிவிடணும். அப்ப உங்க ஃபேமிலியில 4 பேர் இருக்காங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து 10 பேர் இருந்தாலும் சரி,
நீங்க எத்தனை பேரோட பெயர், ராசி, நட்சத்திரமும் கோரிக்கையும் பதிவிட்டாலும் ஒவ்வொரு கமெண்ட்ல இருக்கிறத ஒரு அர்ச்சனையாக நாங்க எடுத்துக்குவோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா சனி 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார். குருவின் வீடான மீன ராசியில் வக்ரம் பெறுகிறார். வக்ர காலங்கள், ராசிநாதன் வக்ரம் பெறும் காலம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி 3ல் இருப்பது விசேஷம். எல்லா ராசிக்கும், உங்களுக்கும் விசேஷம். ஏன்? சனி 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனக்கு இருக்கக்கூடிய 3, 7, 10ஆம் பார்வையின் வழியாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். இந்த 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு அற்புதமான இடம், திரிகோண ஸ்தானம். அப்ப திரிகோண ஸ்தானத்தை உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் உங்களுக்கு பல்வேறு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். ராசிநாதனே அந்த திரிகோண ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு பல்வேறு பலன்கள் கிடைக்க போகுது. 3ஆம் இடத்திலிருந்து, அப்ப மீன ராசியிலிருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால் 5ஆம் இடமான ரிஷப ராசியையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கன்னி ராசியையும், தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான தனுசு ராசியையும் சனி வக்ரம் பெற்று பார்க்க போறார். இந்த 5ஆம் இடத்தை சனி வக்ரம் பெற்று பார்த்தால் பதவி கிடைக்கலைங்க. பதவியில பிரச்சனை. என்னோட ஜாப்ல என் சீட்டே இருக்குமா இருக்காதான்னு தெரியல. வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியல. தொழில் எனக்கு தொடர்ந்து நடத்த முடியுமான்னு தெரியல. வியாபாரம் வளரவே இல்லை, மந்தமா இருக்கு, வியாபாரமே படுத்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே திடீர் திருப்பம் கிடைக்கும். உங்களுடைய ஆர்டர்ஸ் பெரிய அளவுல அதிகரிக்கும். வேலை உங்களுக்கு உறுதியாகும். பதவி கிடைக்காதவர்களுக்கு பதவி கிடைக்கும். சமூக அமைப்பில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும், ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும், அரசு ஊழியராக இருந்தாலும் உங்களுக்கான பதவி உயர்வு உறுதியாகும். உங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். அதற்கான ஒரு அற்புதம் இந்த 4.5 மாதத்தில் கிடைக்கும். குழந்தைகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் ஏதாவது சேமிப்பு செய்யணும். குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி, கல்லூரியில நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நம்ம பிள்ளைங்க இந்த வேலைக்கு போயிடுவாங்களான்னு ஒரு கவலையில இருக்கீங்கன்னா, அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் சேரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த காலகட்டத்தில் இயற்கையாக குழந்தை பாக்கியம் பெறலாம். அதே மாதிரி இந்த IVF ட்ரீட்மெண்ட்டோ அல்லது மெடிசின் வழியாக, ட்ரீட்மெண்ட்டின் வழியாக, சர்ஜரியின் வழியாக ஏதாவது குழந்தை பாக்கிய தடையை நீங்க நீக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வக்ர காலம் உங்களுக்கு சூப்பர் காலம். இந்த காலகட்டத்துல நீங்க எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், மெடிசின் எடுத்தாலும், நீங்க எந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் ஒரு வாய்ப்பை இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே போல உங்களுடைய பூர்வீக சொத்து வரல, அல்லது பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கு, அல்லது உடன் பிறந்தவரோட கருத்து வேறுபாடு இருக்கு, அல்லது நீதிமன்றத்துல வழக்கு நடக்குது, உங்க சொத்துல அக்கம் பக்கத்தினரோட பிரச்சனை இருக்குன்னா, இதை எல்லாவற்றையும் சரி செஞ்சுக்கலாம். முன்னோர்களின் சொத்து உங்களுக்கு முறையாக வரும். அது அசையும் சொத்தா இருக்கலாம், அசையா சொத்தா இருக்கலாம், எல்லாமே நியாயமாக உங்களுக்கு வரும். அது சார்ந்த நீதிமன்ற வழக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் இந்த வக்ர காலம் ஏற்படுத்தி தரும். 9ஆம் இடத்தை சனி வக்ரம் பெற்று பார்க்கிறார். யோகஸ்தானம். இந்த யோகஸ்தானம் தான் அதிர்ஷ்டத்தை, வாய்ப்புகளை, உங்களுக்கு நீங்கள் நினைக்காத ஒரு வளர்ச்சியை, வெற்றியை அனைத்தையும் தரக்கூடியது. ஒரு சந்திப்பினால் ஒரு அதிர்ஷ்டம் கிடைப்பது, ஒரு நபரினால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வருவது, ஒரு புதிய முயற்சியினால் வெற்றி கிடைப்பது, உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறது, ஒரு நல்ல ஆர்டர் வருது, வராத பணம் சேருவது, நீங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அப்ப அற்புதமாக தொழில் வியாபாரம் வளரக்கூடிய வாய்ப்பை தரும். அதே போல ஏதாவது ஃபேமிலி பிசினஸ் பாக்குறீங்க, அல்லது ஃபேமிலி பிசினஸ்ல நீங்க நுழையணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு தயக்கம் இருக்கு, அல்லது ஏதோ ஒரு தடை இருக்குன்னா அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் குடும்ப தொழிலை நீங்கள் பார்க்கலாம். குடும்ப தொழிலில் பெரிய வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும். அதே போல ஏதாவது வாரிசின் அடிப்படையில் வேலை கவர்மெண்ட்ல இருந்து வரணும், அந்த அலாட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்றீங்கன்னா, அந்த மாதிரி நபர்களுக்கும் கருணை அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்தே தீரும். 9ஆம் இடம் தான் உங்களுடைய அனைத்து விதமான யோகங்களும். அப்ப என்னென்ன கனவை நீங்க நனவாக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தொழிலோ, வேலையோ, வியாபாரமோ, படிப்போ, விவசாயமோ, அரசியலோ, கலைத்துறையோ, ஆன்மீகமோ, சமூக சேவையோ, எதுல நீங்க இருந்திருந்தாலும் சரி, நீங்க 5 வயசுல இருந்து 60 வயசு இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும், உங்கள் ஆசைகள் அனைத்தையும், உங்களுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் வக்ரம் பெற்று. அப்ப கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் உங்களுக்கு சரியாகும். சிக்கன நடவடிக்கை
தொழில், வேலை, வியாபாரம், வீடு எதுவாக இருந்தாலும் உங்கள் சிக்கன நடவடிக்கை பெரிய பலனை தரும். அதேபோல் நீண்ட காலமாக ஒரு ஆன்மீக ஸ்தலத்துக்கு போகணும், ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்றணுங்கிற வாய்ப்பு இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வரும். அப்ப நிம்மதியான தூக்கம் வரணும்னா வேலையோ, தொழிலோ, வியாபாரமோ அதில் இருந்த தடைகள் நீங்கணும், அதில் இருந்த கஷ்டங்கள் விலகணும், அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அப்பதான் நிம்மதியான தூக்கம் வரும். அப்ப நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தருவதற்கான அனைத்து விதமான பணிகளையும் இந்த சனி வக்ர காலம் உங்களுக்கு நடத்தி தரும். நமக்கு நிம்மதியா தூக்கம் வரணும்னா குடும்பத்துல நிம்மதி ஏற்படும், குடும்பத்தில் அமைதி ஏற்படும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும், குடும்ப உறுப்பினர்கள் நம்மளோட ஒற்றுமையாக இருப்பார்கள், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், விலகியவர்கள் விரும்பி வருவார்கள். உங்ககிட்ட எப்பவும் எலியும் பூனையுமா சண்டை போட்ட குடும்ப உறுப்பினர்களோ வாழ்க்கை துணையோ ஒரு இணக்கத்தை காட்டக்கூடிய வாய்ப்பை இந்த சனி வக்ரகாலம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது பழமொழி. அப்ப இந்த 4.5 மாதங்களில் எந்த விதமான பாசிட்டிவான பாதையில் நீங்கள் பயணம் செய்தாலும், எந்த சிக்கலை சரி செய்து கொண்டாலும், எந்த விதமான புதிய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி தொடர்ந்து இருக்கும். அந்த குடும்பத்தின் அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கான அனைத்து விதமான நிம்மதியும் தொடருவதற்கு இந்த வக்ரகாலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அடித்தளத்தை அமைத்து தரும். அப்ப இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் வக்ரம் பெற்று இருப்பதால் சில குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம், சில முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படலாம், முடிவு எடுக்க முடியாமல் சில இடங்களில் நீங்கள் திணறலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் உறுதுணையாக இருப்பதற்கு தான் இந்த சனி வக்ர ஹோமம்னு சொல்லக்கூடிய சனி பிரீத்தி ஹோமத்துல உங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை நீங்கள் அர்ச்சனைக்கு அனுப்புங்கன்னு சொன்னதே. அப்ப கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு பெயர், ராசி, நட்சத்திரம் பதிவிட்டுட்டு உங்கள் கோரிக்கையும் பதிவிட்டுட்டு உங்க ராசிநாதனை மனதார பிரார்த்தனை செஞ்சு ஓம் சனி பகவானை போற்றின்னு பதிவிடுங்க. உங்க பெயருக்கு ராசி நட்சத்திரம் தெரியலைன்னா பெயர், உங்களோட கோரிக்கை ஓம் சனி பகவானை போற்றி மட்டும் போடுங்க. உங்க பெயரை ஒரு கமெண்ட்ல போட்டா உங்க குடும்ப உறுப்பினர்கள்ல ஒவ்வொருத்தரோட பெயரையும் ஒவ்வொரு கமெண்ட்ல பதிவிடுங்கள். ஒரு கமெண்ட்ல ஒரு பெயரை அர்ச்சனைக்கு நாங்கள் எடுத்துக்குவோம். அனைவருக்கும் இந்த சனி பிரீத்தி ஹோமம் இலவசமாக நடத்தப்பட இருக்கிறது. உங்களுக்கு ஹோம பிரசாதம் வேணும்னா அதற்கான கட்டணத்தை மட்டும் நீங்க செலுத்தி உங்கள் பிரசாதத்தை கொரியர் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். கடந்த காலங்களில் பெரிய வேதனைப்பட்ட மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. இங்க எல்லோருமே இதுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள். உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஃபேஸ்புக்கோ, வாட்ஸ்அப்போ, இன்ஸ்டாகிராமோ, ட்விட்டரோ, உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ, வாட்ஸ்அப் குரூப்போ, ஃபேஸ்புக் குரூப்போ எல்லாத்துலேயும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அவங்களோட பெயர், ராசி, நட்சத்திரத்தை இந்த பூஜையில அவங்களும் அனுப்பி கலந்து கொள்ளட்டும். அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமான ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்பட நீங்க காரணமா இருங்க. ஏன்னா மகர ராசி, மகர லக்னக்காரர்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்க்கையில் உயரணும், மற்றவர்களுக்கு கொடுத்து நாமும் சந்தோஷப்படணுங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை பெற்றவர்கள். அதனாலதான் உங்களை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த சனி பிரீத்தி ஹோமம் என்பது உங்களுக்கு பெரிய அளவிலான வெற்றியை தரும். இந்த ஹோமத்தை நானே முன்னின்று நடத்தி வைப்பதால் உங்கள் அனைவரின் பெயரும் இந்த பூஜையில் சங்கல்பத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்ற உறுதியையும் உங்களுக்கு கூறி மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.